ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 21/7/2025 பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे पुरुषार्थ कर दैवी गुण अच्छी रिधि धारण करने, किसी को भी दुख नहीं देना, तुम्हारी कोई भी असुरी एक्टिविटी नहीं चाहिए. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, புருஷார்த்தம் செய்து தெய்வீக குணத்தை நல்ல விதத்தில் தாரணை செய்ய வேண்டும். எந்த ஒருவருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய எந்த ஒரு அசுர நடத்தையும் இருக்கக்கூடாது. ஆக்டிவிட்டி உங்களுடையது எப்படி இருக்கணும்? தெய்வீக தன்மை உள்ளதாக இருக்கணும். எந்த விதமான ஒரு அசுர நடத்தையும் உங்களுக்குள் யாருக்கும் இருக்கக்கூடாது. உங்களில் எந்த ஒருத்தருக்குமே அசுர நடத்தை இருக்கக்கூடாது. ஏன்னா அது என்ன பண்ணும்? வைப்ரேஷனை அஃபெக்ட் பண்ணும், ஸ்திதியை அஃபெக்ட் பண்ணும். அதனால் அந்த மாதிரி குணங்கள் பிராமண குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடாது. கேள்வி, கौन-सी असुरी गुण तुम्हारे श्रृंगार को बिगाड़ देते? எந்த ஒரு அசுர குணம் உங்களோட அலங்காரத்தை சீர்குலைக்கின்றது? பதில், आपस में लड़ना झगड़ना, रूठना, सेंटर पर धमचक्र मचाना, दुख देना, ये असुरी गुण है जो तुम्हारे श्रृंगार को बिगाड़ देते. जो बच्चे बाप का बन करके भी इन असुर गुणों को त्याग नहीं करते, उल्टे कर्म करते, उन्हें बहुत घाटा बढ़ जाता है. हिसाब ही हिसाब है. बाप के साथ धर्मराज भी है. தங்களுக்குள் சண்டையிடுவது, கோபித்து கொள்வது, சென்டரில் சலசலப்பை ஏற்படுத்துவது, அதாவது ஏதாவது சத்தமிட்டு கோவப்படுறது, துக்கம் கொடுப்பது, இதெல்லாம் அசுர குணங்கள். உங்களிடம் இந்த மாதிரி குணங்கள் இருக்கக்கூடாது. இது உங்களுடைய அலங்காரத்தை சீர்குலைக்கிறது. எந்த குழந்தைகள் பாபோட குழந்தையான பிறகும் கூட இந்த அசுர குணத்தை தியாகம் செய்யவில்லை, அவங்க தலைகீழான காரியம் செய்கிறாங்க. அவர்களுக்கு மிகுந்த நஷ்டம் ஏற்படும். கணக்கே கணக்கு தான். ஏன்னா சென்டரோட வாத்தாவரன் அவங்களால கெட்டு போயிடுது. கோவப்படுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் பிராமண ஆத்மாவனுடைய சன்ஸ்காரமே கிடையாது இல்லையா? பாபா கூடவே தர்மராஜும் இருக்கிறாரு இல்லையா? அப்போ தன்னுடைய குணத்தையும் மாற்றிக்கணும், சூழ்நிலையை நல்லா வச்சுக்கணும், பிற ஆத்மாக்களோடு நல்ல காரிய விவகாரம் செய்யறதுல அட்டென்ஷன் கொடுக்கணும். बाप तुमको शक्ति देते विश्व पर राज्य करने की, इतनी महान शक्ति देते, वो इस साइंस कमांड आदि इतना सब बनाते विनाश के लिए. उनकी बुद्धि है विनाश के लिए, तुम्हारी बुद्धि है अविनाशी पद पाने के लिए. तुमको बहुत शक्ति मिलती जिससे तुम विश्व पर राज्य पाते हो. वहाँ प्रजा पर राज्य नहीं होते, वहाँ है राजा रानी का राज्य है. ஊஞ்சி ஊஞ்சி பகவான் பாபா உங்களுக்கு அப்படி சக்தி கொடுக்குறாரு. விஸ்வத்தை ராஜ்யம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளோ மகான் சக்தி இது. சயின்ஸ் கூட பாருங்களேன், அதுக்கு அவ்வளோ ஒரு அபிமானம் இருக்குது. அவ்வளோ என்ன செய்கிறாங்க, எல்லாம் தயாரிக்கிறாங்க, புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், எல்லாம் விநாசத்துக்காக. ஆனால் உங்களுடைய புத்தி எப்படி இருக்குது? அழிவற்ற பதவியை பிராப்தம் அடை. அவங்களுடைய புத்தி விநாசத்துக்காக வேலை செய்யுது. நீங்கள் மிகுந்த சக்திசாலி ஆகிறீங்க. அதனால் நீங்கள் விஸ்வத்தின் மீது ராஜ்யம் பண்ணுறீங்க. அங்கே பிரஜை மேலே ராஜ்யம் கிடையாது. அங்கே ராஜா ராணி இருக்காங்க. ராஜா ராணியினுடைய ராஜ்யம் நடக்குது. உயர்ந்தலும் உயர்ந்தவர் பகவான், அவரை நினைவு செய்யணும் இல்லையா? லக்ஷ்மி நாராயண் கா சிறஃப் மந்திர் பனாக்கர் பூஜ்தே ஹே. மக்கள் என்ன செய்கிறாங்க? லக்ஷ்மி நாராயணுடைய கோயில் கட்டுறாங்க, ஆலயங்கள் கட்டி பூஜை செய்கிறாங்க. இருந்தாலும் கூட உயர்ந்தலும் இருந்த பகவான் அவங்களால அடைய முடியல. புகழ் பாடுறாங்க. அபி தும் சமஜ்தே ஹோ ஏ லக்ஷ்மி நாராயண் விஷயக்கே மாலிக் தே. நீங்கள் இப்போ புரிஞ்சிட்டீங்க, இந்த லக்ஷ்மி நாராயண் யார்? விஸ்வத்துக்கு எஜமானர்களாக இருந்தாங்க. ஜோ சென்டர் பர் சம்பால்தே ஹே, उन पर बहुत रिस्पॉन्सिबिलिटी. जैसे बाप कहते बच्चे अगर कोई भूल करता तो 100 गुना दंड बढ़ जाता. देह अभिमान से बड़ा घाटा होता है. इसलिए तुम ब्राह्मण सुधारने के लिए निमित्त बने हुए. अगर खुद ही नहीं सुधारते तो औरों को क्या सुधारे? யார் சேவிக்கு நிமித்தமாக இருக்காங்க, சென்டர் பார்த்துக்கிறாங்க, அதை நல்ல விதத்தில் பாலனா செய்கிறாங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். சென்டரை பரிபாலனை செய்கிறாங்க, நிர்வாகம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பிராப்தியும் உண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, எந்த ஒரு தவறும் நீங்கள் செய்திடக்கூடாது.
யாராவது அப்படி தவறு செய்தால் 100 மடங்கு தண்டனை இல்லையா? தேக அபிமானத்தில் அப்படி செஞ்சிட்டாங்கன்னா மிகுந்த நஷ்டம் ஏற்படும். ஏனென்றால் நீங்கள் பிராமணர், சுதாரிப்பதற்காக நிமித்தமாக இருக்கிறீங்க. நீங்கள் சுதாரிக்கவில்லை என்றால், நீங்கள் சுயம் சுதாரிக்கல, நீங்கள் மற்றவங்களை எப்படி மாற்ற முடியும்? ஆகையினால் நீங்கள் கவனமாக இருக்கணும். இது பாண்டவ கவர்மெண்ட், உயர்ந்த தந்தை, பாபா கூட தர்மராஜும் இருக்கிறார் இல்லையா? அதனால் இந்த அட்டென்ஷன் வேணும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கணும் இல்லையா? எல்லாமே கணக்கு இருக்குது. பாபாவிடம் முழு கணக்கு இருக்குது. பக்தி மார்க்கத்துலேயும் கணக்கு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் பாபாவும் கணக்கு வச்சுருக்கிறேன். ஏன் பாப் கூதுக்காதே, தர்மராஜ் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? சாட்சாத்காரம் கிடைக்கும். நம்ம இது செஞ்சோம், பிறகு என்ன ஆகும்? பிறகு அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். தும் பச்சோங்க சத்தியகம் கர்ப்ப ஜெயில் மே நெய் ஆனா ஹே. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தைகள் அங்கே கர்ப்ப ஜெயிலெலாம் வரமாட்டீங்க. அங்கே என்ன இருக்கும்? கர்ப்ப மாளிகை தான் இருக்கும் இல்லையா? பனிஷ்மெண்ட்லாம் அங்கே கிடையாது. वो जिस्मानी आशिक माशिक तो अनेक प्रकार के होते, तुम बहुत पुराने आशिक हो, अभी तुमको देही अभिमानी बनना है. உலகத்தில் நாயகி இருக்காங்க, அது அநேக விதம் இருக்குது, அது உலகாயுது இல்லை. நீங்கள் பழைய நாயகின்றார் பாபா. நீங்கள் அநேக ஜென்மம் பக்தி செஞ்சீங்க, பாபாவை ரொம்ப காலம் தேடிக்கிட்டே இருந்தீங்க. அபி தும்கோ தேகி அபிமான், நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகணும். ஏதாவது விஷயம் வரனா கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டியிருக்கும். நான் ரொம்ப அதிபுத்திசாலி அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. பாபா என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்காங்களா? பாபா ऐसी थोड़ी खाते हड्डी दे दो, बाबा तो खाते தந்துருஸ்தி अच्छी रखो. பாபா என்னைக்காவது அப்படி சொல்கிறாங்களா? உங்களுடைய எலும்பு கொடுங்க. பக்தியில் சொல்லுவாங்களே, எலும்பு தேய சேவா பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி பாபா இங்கே எதையும் கேட்கல. உங்கள் சரீரத்தை சமர்ப்பணம் பண்ணுங்க, நீங்கள் நிறைய தியாகம் பண்ணணும், இதை விடணும், அதை அப்படிலாம் எதுவும் சொல்ல. சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, உடம்பையும் நல்லா வச்சுக்கோங்க, நல்லா சேவா பண்ணுங்கன்னு தானே சொல்கிறார் பாபா. உடம்பு சரியில்லைண்ணா அப்படியே இருங்க நான் சொல்கிறார். ஹாஸ்பிட்டல் போங்க, புரிய வைங்க, சேவா பண்ணுங்க. டாக்டருக்கு கூட என்ன பண்ணுங்க? சேவா பண்ணுங்க. समझाने की सर्विस करते तो डॉक्टर लोग आते, ये तो फरिश्ते हैं. சில ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு பார்த்தா அங்கே அப்படி சேவையாயிடுது. டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க? இவங்க வந்துட்டு போனதே ரொம்ப நல்லா இருக்கு, ஃபரிஷ்தாவாக இருக்காங்க. சித்திர சாத்மே லே ஜாத்தே. அந்த மாதிரி இப்போ தாதிகள்லாம் போகிறாங்க பாருங்கள், எத்தனை டாக்டர்ஸ்க்கு ஞானம் கொடுத்துட்றாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லைன்னு போகிறாங்க, பார்த்தா சேவா பண்ணிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் சேவா நடக்குது. உனக்கு ஒரு ரஹம் தில் கஹேங்கே. சர்வீஸ் கர்த்தே தோ கோய் நிக்கல் படுத்தே. சேவா பண்ணும் பொழுது அங்கேருந்து சில குழந்தைகள் உருவாயிடுறாங்க. அதான் பாபா இறக்க உள்ளம். தனக்கு உடல்நிலை சரியில்லை, ஆனால் அவங்க பிறரை உருவாக்குறாங்க இல்லையா? சித்திர சாத்மிலே ஜாத்தை, பாபாவுடைய படங்களை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சேவா பண்ண குழந்தைகள் புதுசாக உருவாகுறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவினுடைய பலத்தில் இருக்குமோ அவ்வளவு மனிதர்கள் உங்களால் ஈர்க்கப்பட்டு வருவாங்க. உங்களுக்குள்ள அவ்வளோ சக்தி இருக்குல்ல. தூய்மை தான் ஃபஸ்ட் சொல்லப்படுதா? முதல்ல தூய்மை, அப்புறம் அமைதி, அப்புறம் ப்ராஸ்பரிட்டி. எங்கே தூய்மை இருக்கோ அங்கே அமைதி வந்துடும், எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிரும். பாபா பாருங்கள் எவ்வளோ சுகம் கொடுக்குற. 21 ஜென்மத்திற்கு நீங்கள் சுகத்தை முழுமையாக அடைவதற்கு தகுதியானவங்களாக ஆயிடுறீங்க. மிக உயர்ந்த லட்சியம். பாபா அடிக்கடி இதை புரிய வைக்கிறார். நீங்கள் விஸ்வ மாலிக் ஆகணும். படி ஆத்மிக்க பட்சி இப்படி ராயல்ட்டி செல்த்தை. பெரிய ஆட்களோட குழந்தைன்னா ரொம்ப ராயல்ட்டியோடு நினைப்பாங்க. அப்போது பாபாவுடைய மரியாதைக்கு நம்ம என்ன செய்யணும்? கவனம் வச்சுக்கணும். ஒரு பொழுதும் மரியாதை இழக்கிறமாக நடந்துடக்கூடாது. உங்களோட வேலை அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. கங்கே துமாரா பாப் கித்தனா ஆச்சாய். லௌக்கிகத்தில் என்ன சொல்லுவாங்க? உங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர், இந்த குழந்தை ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்பாங்க, ஏதாவது தப்பு செஞ்சுட்டா. அந்த மாதிரி தான் இங்கே கூட பாபா என்ன சொல்கிறார்? பாபாவுக்கு மரியாதை இழக்கிற மாதிரி செஞ்சிடாதீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் பாபாவுடைய மரியாதை என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். பாபா வார்னிங் கொடுக்குறார், ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஜெயில் பேர்ட்ஸாக இருக்கக்கூடாது. உங்களுடைய காரிய விவகாரங்களை என்ன பண்ணணும்? ரொம்ப ராயலாக வச்சுக்கணும். மேனர்ஸோடு நடக்கணும். உலகத்துக்கு எஜமானன் ஆகணும் அப்படின்னா அந்தளவுக்கு நம்முடைய நடத்தைகள் எப்படி இருக்கணும்? ரொம்ப ராயலாக இருக்கணும்.
भोजन बहुत कम जास्ती हबच नहीं होनी चाहिए. போஜனம் திடீர்னு நல்லா சாப்பிட்றது, நிறைய சாப்பிட்றது, அப்புறம் கொஞ்சமாக சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நினைவில் இருந்து என்ன செய்யணும், போஜனம் சாப்பிடணும். அதெல்லாம் ரொம்ப சூக்ஷமமானது. நிறைய பேருக்கு சாப்பிட்றதுல போய் புத்தி போயிடுது. இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும். பாபா சொல்ற, நீங்கள் விஸ்வ மாலிக் ஆகுறீங்க, இந்த விஷயத்துலலாம் புத்தி போகலாமா? அப்படி குஷியில் இருங்க. கான் பான் பி बहुत थोड़ा हो जाए. நீங்கள் குஷியில் இருந்தாலே போதும், குடிக்கிறது சாப்பிட்றலாம் தானே சரியாயிக்கும். அதிலெல்லாம் பெருசாக ஈர்ப்பு ஏற்படாது. அளவாக இருக்கும், நமக்கு எவ்வளோ தேவையோ அது குடிப்போம், எவ்வளோ தேவையோ அதை செஞ்சுக்கும். அச்சா, பாபா தாரணைக்கு சொல்கிறாங்க, நாம் துக்கம் நீக்கி சுகம் தரக்கூடிய பாபாவின் குழந்தைகள். நாம் எந்த ஒருவருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. டிஸ்சர்வீஸ் செய்து தனக்குத்தானே சாபம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இரண்டாவது, தன்னுடைய எண்ணங்கள் மிகவும் உயர்வானதாகவும் ராயலானதாகவும் வைத்திருக்க வேண்டும். இரக்க உள்ளம் உடையவராகி சேவையில் ஈடுபட வேண்டும். காணி பீனைக்கு ஹபச், குடிப்பது, சாப்பிடுவது, இது போன்ற இச்சைகளை விட்டுவிட வேண்டும். இதை குடிக்கணும், இதை சாப்பிடணும், எந்த நியமமே இல்லை. எதை பார்த்தாலும் சாப்பிட்றது, இதை குடிக்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் என்ன? அது கூட பேராசை, அதோட அடையாளம். பேராசை இருக்குன்னா எப்படி ஆத்மா விகாரத்தின் மேலே வெற்றியிடும்? அது விகாரம் சொல்கிறார்ல பாபா. ராஜ ரிஷியாக இருக்கிறோம் அப்படின்னா இது போன்று குடிக்கிறது சாப்பிட்றது கூட நமக்கு எண்ணம் போகக்கூடாதுல்ல. எது தேவையோ அது பாபா கொடுப்பாங்க. வரதானம், நேர்மையானவராகி தன்னை பாபாவுக்கு முன்பாக தெளிவானவராக வைத்திருக்கக்கூடிய ஏறும் கலையினுடைய அனுபவி ஆகுங்கள். स्वयं को जो है जैसा है वैसे ही बाप क्या है प्रत्यक्ष करना. தன்னைத்தான் நாம் யார், நாம் எப்படி இருக்கிறோம் அப்படி பாபா முன்பாக பிரத்யக்ஷம் செய்யும். ये सबसे बड़े से बड़ा चढ़ती का, இதான் இருக்கலே பெரிய ஏறும் கலையினுடைய சாதனம். புத்தி पर जो अनेक प्रकार के बोझ है, புத்தியில் எவ்வளோ அநேக விதமான போஜ் சுமை இருக்கு இல்லையா, அதை சமாப்தி செய்யணும். சமாப்தி செய்கிறதுக்கு இதுதான் சகஜமான யுக்தி. ஹானஸ்ட் பன், நேர்மையானவராகி தன்னைத்தான் பாபாவின் முன்பாக தெளிவாக ஆக்கணும். பாபா முன்னாடி ஸ்பஷ்டமாக இருக்கணும். அர்த்தாத் புருஷார்த்த மார்க் ஸ்பஷ்ட பண்ண, நம்முடைய புருஷார்த்தத்தின் மார்க்கம் ரொம்ப தெளிவாக தென்படணும். ஒரு பொழுதும் चितराय से मनमत और पनमत के प्लान बनाकर बाप का निमित्त बनी हुई आत्माओं के आगे कोई बात रखते. ரொம்ப புத்திசாலித்தனமாக மன்மத் பரமத் படி அங்கே இங்கே கேட்டது படி இல்லை மனதோடு வழிப்படி பிளான் பண்ணிட்டு பாபாவுக்கு முன்னாடியோ அல்லது நிமித்தமான ஆத்மாக்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது. உங்கள் மனசில் ஒன்று பிளான் பண்ணிக்குவாங்க, பாபாட்ட இப்படி சொல்கிறது, அல்லது நிமித்தமானவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு இவங்க ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறது. மன்மத் படி இல்லை பரமத் படி யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. தோ அப்படி இருக்கிறது நேர்மை கிடையாது. மனசில் ஒன்று நினச்சிக்கிறது, பாபாட்ட ஒன்று சொல்கிறது. சரி, பாபா ஓகே சொல்லிடுவாங்க, நிமித்தமான ஓகே சொல்லிடுவாங்க, ஆனால் செய்கிறது வேறு மாதிரி செய்கிறது. அப்போ அது நம்பினவங்கள ஏமாத்துற மாதிரி தானே. பாபா நம்புறாரு இருந்த குழந்தைய, ஆனால் செய்கிறது வேறு மாதிரி செய்வாங்க. அது நல்லது கிடையாது. ஹானஸ்டி அர்த்தாத், நேர்மையான அர்த்தம் என்ன? எப்படி பாபா நமக்கு சொல்கிறாங்களோ, ஜோஹே ஜெய்சாஹே வச்சுக்கே ஆகி பிரத்யக்ஷே, அவர் எப்படி இருக்காரு, அவர் யார், அப்படியே நம்ம முன்னாடியே பிரத்யக்ஷம் ஆயிருக்கிறார். அப்படி தானே இப்போ நாமளும் என்ன செய்யணும்? பாபா நான் இப்படி தான் இருக்கிறேன், நீங்கள் இதை சொன்னீங்கன்னா செய்கிறேன், இல்லையா அது வேண்டாம், என்னுடைய வாழ்க்கைக்கு அது அவசியம் இல்லாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன், எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செய்கிறேன், போதுமானது, அதுக்கு மேலே ஒரு துளி கூட எனக்கு அவசியம் இல்லை. எதை செய்ய சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன். அப்படி எப்படி பாபா தன்னை முழுமையாக பிரத்யக்ஷம் செய்கிறார், அந்த மாதிரி நாம் நம்மை பாபாவிடம் ஸ்பஷ்டமாக தெளிவாக வச்சுருக்கணும். இப்படி தான் நான் இருக்கேன் பாபா, இதுதான் நான் செய்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி நான் நடக்கிறேன். அப்படி குழந்தைகள் பாபா முன்பாக பிரத்யக்ஷம் ஆகணும். ஸ்லோகன், சச்சா தபஸ்வி ஓஹே, உண்மையான தபஸ்வி யார்? जो सदा सर्वस्व त्यागी की पोषण में रहता है, யார் சதா அனைத்தையும் தியாகம் செய்தவர் என்ற பொசிஷனில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான தபஸ்வி. அவ்வியக்த இஷாரை எண்ணங்களுடைய சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்டமான சேவைக்கு நிமித்தமாகுங்கள். நிகழ்கால மற்றும் எதிர்காலம்
இதற்கான கண்ணாடி நிகழ்காலம்தான் எதிர்காலத்துக்கான கண்ணாடி. ஸோ அப்போ எதிர்காலம் எப்படி இருக்குன்றது இப்போ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்கால ஸ்டேஜ்னு அர்த்தம் என்ன? இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், இதை வச்சு தான் நம்மளோட ஃப்யூச்சர் அமையுது இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதோட பலன் அடைய போகிறோம். அப்போ எதிர்காலம் இப்போ நமக்கு தெளிவாக பார்க்க முடியும் இந்த கண்ணாடி மூலமாக. எதிர்கால ராஜ்ய அதிகாரியாக ஆகிறதுக்கு தன்னை சோதனை பண்ணுங்க. நிகழ்காலத்தில் எனக்குள்ள ரூலிங் பவர் எவ்வளோ தூரம் இருக்குது? முதல்ல சூக்ஷ்ம சக்திகளை பாருங்கள். जो विशेष कार्य करता है, விசேஷமான காரியம் செய்கிறது எது? சங்கல்ப சக்தி. சங்கல்ப சக்தி மேலே, புத்தி மேலே முழு அதிகாரம் நமக்கு இருக்குதா? இருந்ததுன்னா நம்ம சொல்ல முடியும் எதிர்காலத்தில் நமக்கு பிரகாசமான ஒரு வாழ்க்கை உருவாகும். அதாவது நம்முடைய மனது, நம்முடைய புத்தி, நாம் என்ன சொல்கிறோமோ அந்த ஆர்டர் படி இது நடக்குது அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? ரூலிங் பவர், பிறரை வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தி. அதுதான் பாபா ராஜ்ய அதிகாரின்ற. இங்கே ஸ்வராஜ்ய அதிகாரி இருந்தோம், அங்கே விஸ்வராஜ்ய அதிகாரி ஆயிடுறோம். அப்போ எதிர்காலம் பிரகாசமாக ஆக்கி கொள்ள முடியும். அச்சா. ஓம் சாந்தி.